ஜெகத்குருவே சரணம். ராயருடைய கருணை அருள் ஆசிகள் அப்படிங்கிறது அவருக்காக ஆத்மார்த்தமான பக்தியுடன் ஒருத்தர் சேவை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சர்வீஸ் அவருடைய நாமத்தால் குருநாதர் எனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை இது, இதில் இந்த தருணத்தில் இவருக்காக உதவி செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று அந்த கருணாசாகர மூர்த்தியினுடைய பெயரை உச்சரித்து ஒரு உதவியினை மற்றொருவருக்கு நீங்கள் செய்யும் பொழுது அந்த உதவிகள் எதுவாக இருப்பினும் அது உங்களுடைய டேட்டாவில் சேர்க்கப்பட்டு உரிய நேரத்தில் அதற்குண்டான பலன் வட்டியும் முதலுமாக உங்களை வந்து சேரும். இது மட்டும் கிடையாது, நீங்கள் தொடர்ந்து அவர் நாமத்தை உச்சரித்து அவர்கிட்ட தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குரிய நல்ல காலம் நல்ல நேரம் அப்படிங்கிறது எப்போ வந்து உங்களுக்கு சேருதோ அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு அருள்வார் நம்முடைய ஜெகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். ஒரு ஊரை அங்கே வந்து ஒரு பண்ணையார் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெயர் பரமேஸ்வர். பரமேஸ்வர் வந்து ஒரு பண்ணையார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். பணத்தை வாரி இறைப்பார், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பார். அதுவும் இந்த மாதிரி குரு பக்தியில் ரொம்ப நாட்டம் அதிகம். தெய்வீக காரியத்துக்கும் கொடுப்பார், குரு பக்தின்னு யாரெல்லாம் வந்து கேட்டால் கொடுப்பார். அதுக்கு என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் அடுத்த கட்டம் தான் அவருக்கு. காலங்கள் இப்படி போயிட்டே இருக்கு. யாராவது அவர் ஏமாற்றினால் கூட அவர் என்ன சொல்வாருன்னா, இது நான் ஒருத்தருக்கு தரேன் அப்படின்னா தருவது அப்படிங்கிறது அந்த குருவுடைய சாட்சியாக நான் ஒருத்தருக்கு தரேன், கொடுப்பதோடு என்னுடைய பணி முடிந்து விட்டது. கொடுத்ததை அவர் எந்த அளவு பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது அவருக்கும் குருவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு. அதற்குள் செல்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, வேறு எங்காவது தரலாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட உடன் இருக்கக்கூடிய தம்முடைய சிப்பந்திகளிடமும் தம்முடைய அந்த குழுவிடமும் அந்த மாதிரி சொல்லக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர் அவர் நிறைய பண்றாருங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே இருக்க, நிறைய போயிட்டே இருக்கு. காலத்தின் சூழ்நிலை தான் தெரியுமே நமக்கு. என்ன ஆகுது, அவருடைய வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவு வருகிறது. அவருடைய வியாபாரங்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிலை தடுமாறி அடுத்த கட்டத்திற்கு நகராமல் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நகரவே இல்லை, ஆனால் நகராமல் நகர்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. பரமேஸ்வர் அவர்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையும் வளர்ந்து வளர்ந்து ஒரு திருமண வயதை எட்டி இருக்கிறார். அந்த குழந்தைக்காக அவர் தனிப்பட்ட முறையில் எதுவுமே வந்து பெருசா எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சது கிடையாது. ஒரே ஒரு குழந்தை தானே, இருப்பதெல்லாம் குழந்தைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு தனித்துவமாக எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யாமல் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படியே நகர்ந்துட்டு வருது. அந்த பெண் திருமண வயதில் வந்திருக்கிறார். வியாபாரங்கள் நொடிந்து விட்டது, கையிருப்பு ஏதும் இல்லை. ஆனால் குருவின் மேல் இவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பற்றுக்கும் பாசத்திற்கும் அளவே கிடையாது. அவங்க ஊர்ல ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு குருவோட சன்னிதானம் இருந்தது. இவர் ஒரு நாள் அங்கே போயிட்டு தம்முடைய குருவை பிரார்த்தனை பண்ணி வணங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறார். ஒரு சன்னியாசி அங்கே வர்றார். அங்கே வந்து என்ன பண்றாரு, இவர் எத்தனையோ சாமியை பார்த்துட்டோம், எத்தனையோ குருமாரை பார்த்துட்டோம், என்னுடைய குருமாரே பார்த்துட்டோம், வந்த கஷ்டம் வந்த மாதிரி தான் இருக்கு, என்ன ஆச்சு, வாழ்க்கையில எத்தனையோ உயரங்களை தொட்டு விட்டேன், எந்தெந்த இடங்களுக்கோ சென்று வந்து விட்டேன், எவ்வளவோ வாழ்க்கையில் நகர்ந்து விட்டது, இந்த கைகளால் லட்ச லட்சமாக கோடி கோடியாக அள்ளி கொடுத்திருக்கிறேன் சேவைகளுக்காக. இவ்வாறு இப்படி செய்து கூட என்னிடம் இருக்கக்கூடிய இந்த நிலை முழுவதுமாக மாறி இப்படி இருக்க வேண்டும் என்று என்னுடைய குரு விரும்புகிறார் அப்படிங்கிறத நான் நினைத்து ஏற்றுக்கொள்ள இந்த சொல்லளவில் நான் தயாராக இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை அளவில், என்னை சுற்றி இருப்பவர்களுடைய அளவில் அதை ஏற்க என்னுடைய மனம் மறுக்கிறது. ஒரு நியாயமா குருவே நீங்க பண்ணது எனக்கு அப்படின்ட்டு அவர் மனசு ஒரு காலகட்டத்துல கேட்குது. அந்த கால டைம்ல தான் வந்து அந்த குரு வரார், அந்த சன்னியாசி ஒருத்தர் வரார் அந்த கோயிலுக்கு. வந்த உடனே சரி விழுந்து கும்பிடலாம், எந்த இடத்துல எந்த கதவு திறக்குன்னு தெரியலையே, ஒருவேளை இவரை கேட்டா கூட ஏதாவது இவர் அனுகிரகம் பண்ணாருன்னா கிடைக்கும், இவர் நம்ம குருவோட கோயிலுக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்றாரு. பண்ணிட்டு சரி இருக்கிற கதையை சொல்லலான்னுட்டு சுவாமி என்னுடைய நிலைமை அப்படின்னு உடனே அந்த குரு சொல்றாரு, நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், உங்களுடைய நிலைமை என்னவென்று எனக்கு நன்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையிலிருந்து ஒரு பிருந்தாவனம் மாதிரி ஒரு ஷேப் எடுக்கிறாருங்க. அந்த பிருந்தாவனம் மாதிரி ஒரு ஷேப் எடுத்து அவர் கையில் தர கொடுத்த உடனே வாங்கி பார்க்குறாரு. இது என்ன சுவாமின்னு, இது வந்து பிருந்தாவன விளக்கு அப்படின்னு இதை சொல்லுவாங்க.
நீங்க தினமும் என்ன பண்ணுங்க, கீழே பிருந்தாவனம் மாதிரி இருக்கு, மேலே வந்து அந்த நீங்க நெய்யை ஊற்றி அணுதினமும் அது ஒரு அணையா தீபமாக உங்களது இல்லத்திலே ஒளிரட்டும். எந்த அளவிற்கு அது ஒளிர்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய இருள் நீங்கி ஒரு சந்தோஷமான மகிழ்வான வாழ்வை மீண்டும் நீங்கள் எட்டி பிடிப்பீர்கள். ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லிடுறார் குரு. சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பரமேஸ்வருக்கு. ஏதோ ஒரு விடிவு காலத்துக்கு நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பிருந்தாவன விளக்கு வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர்றார். வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு தினம் ஏத்துறார். எண்ணெய் நெய் வாங்கறது கூட காசு கிடையாது அவர்கிட்ட. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறது. ஏதோ ஒரு வேலை, ஒரு கூலி வேலைக்கு, ஒரு சின்ன சின்ன வேலைக்கு வெளியே சென்று அதற்குண்டான பணத்தை ஈட்டி தம்முடைய இல்லத்தின் வயிற்றுக்கு வைத்துக் கொண்டு மீதம் இருப்பதை, எஞ்சி இருப்பதை வந்து இன்னும் அதிகமாக உழைத்து சேர்த்து அந்த பிருந்தாவன விளக்கிற்கு உண்டான நெய்யை வாங்குவதில் முனைப்பாக இருக்கிறார் நம்முடைய பரமேஸ்வர். குரு பக்தி சற்றும் அவருக்கு குறைவே இல்லை. குரு பக்தி அப்படியே இருக்குங்க. அவன் ஏற்கனவே சொன்ன இல்லையா, அவருடைய மகள் திருமண வயதை எட்டியிருந்தார். இவ்வளவு காலகட்டம் வீட்டில் வச்சிருந்தா சரிப்படாதுங்க, பாப்பாவை எங்கேயாவது யாருக்கையாவது வந்து திருமணம் பண்ணி நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மனைவி சொல்ல, இவர் வந்து ஒரு தரகரிடம் சொல்ல, தரகர் வந்து இவர் குடும்பத்தின் பெருமையையும் அந்த மகத்துவத்தையும் இன்னொரு செல்வந்தர்கிட்ட சொல்லி அவரை வீட்டுக்கு கூட்டு வர. அந்த செல்வந்தர் வந்து 2-3 நபர்களோடு வீட்டுக்கு வருகிறார்கள். பெண் பார்க்கும் படலம் நடக்கிறது. பெண் பார்க்குறாங்க, கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த பெண் பார்க்க வந்த அந்த செல்வந்தர் கேட்குறாரு, நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரகர் சொன்னார். ரொம்ப சந்தோஷம்தான். அந்த காலத்தில் நானே உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலத்தில் நான் உங்களை சந்திப்பேனான்னு சொல்லிட்டு வியாபார தொடர்பு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஊரில் இருந்து ரொம்பலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். வியாபார உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தீங்க. கால நேரம் சூழ்நிலை யாரை விட்டு இருக்குது, யாருக்கு என்ன நடக்கும்ன்றது அது நமக்கு தெரியவே தெரியாது. சரி இருக்கட்டும், இப்போ உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே பரமேஸ்வர் திக்கு தெரியாமல் திரும்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தரகரை ரொம்ப இறக்கமாக பார்க்குறாரு. என்னடா இது, இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ஆளை கூட்டு வந்துட்டியே, என்கிட்ட என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்த உடனே தரகர் சொல்கிறார், ஐயா நான் தான் சொன்னேன்ல, பரமேஸ்வர் ஐயா ஒரு காலத்தில் ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்தார், ரொம்ப பக்திமானா இருந்தார், ரொம்ப குரு பக்தி அதிகம். ஆனால் இன்னைக்கு அவர் ஏதுமில்லாத சூழ்நிலையில் இருக்கார். அதை சொல்லி தானே கூட்டு வந்தேன். தெரியும்பா, நீ சொல்லி கூட்டு வந்த, அதுக்குன்னு ஒன்றுமே இல்லாமையா இருப்பாங்க, எதுவுமே இல்லாமையே வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. ஏதாவது பூர்வீக சொத்து அங்கே இங்கே ஏதாவது இருந்தால் இருக்கிறத கொடுங்க, அதை வச்சுட்டு நம்ம மேற்படி பேசுவோம் அப்படிங்கிறார். உடனே இவர் சொல்கிறார் பரமேஸ்வர், ஐயா என்கிட்ட பூர்வீக சொத்தும் இல்லை, பணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்கிட்ட பக்தி மட்டும்தான் இருக்குது. பக்தியா? பக்தியை வச்சுட்டு 1 கிலோ அரிசி கூட வாங்க முடியாது கடையில் போயிட்டு. நீ பக்தி பக்தின்னு சொல்லிட்டு இருக்க, குரு பக்தி இருக்கியா? குரு பக்தியை வைத்துக்கொண்டு குன்றுமணி அளவு கூட நீ போங்க, நீ போ, ஒரு 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 அங்காடிக்கு போங்க, போயிட்டு இந்த குருவுடைய பக்தன் நான், இது எனக்கு வேணும்னு கேளுங்க, எத்தனை நபர்கள் உனக்கு தருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. கையில காசு வச்சிருக்கோன்னா அந்த காசோட அருமை, நீங்க ஒரு 1000 ரூபாய் பையில வச்சிருக்கீங்கன்னா 1000 ரூபாய் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, 1000 ரூபாய் உங்களுக்கு இல்லைன்னுட்டு அந்த காசு எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு இடம் சென்று 1000 ரூபாய் கடன் கேட்டு பாருங்கள். ஐயா ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுங்கன்னு கேளுங்க. அந்த 1000 ரூபாய் நீங்க கேட்கும் போது இருக்கக்கூடிய அந்த வலி இருக்குல்ல, அவங்க இல்லைன்னு சொல்லும் போது இருக்கிற வலி இருக்குல்ல, அதுதான் அந்த 1000 ரூபாயுடைய மகிமை. பணத்துடைய பெருமையும் பணத்துடைய வேல்யூ, அதை சொல்றேன் இல்லையா, வேல்யூ சொல்றேன் இல்லையா, பணத்துடைய உயர்வும் தெரியாம நீங்க எல்லாம் உதாரித்தனமா சாமி பக்தி இந்த பக்தின்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டீங்க. நாங்க போயிட்டு வரோம், ஏதாவது உங்களுக்கு இருந்தா பணம் செல்வம் வீடு ஏதாவது தோட்டம் துறவு இருந்தா சொல்லி அனுப்புங்க, தரகர் வந்து என்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் மேற்படி திருமணத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அந்த வந்த கும்பல் விறுவிறுன்னு போயிடுது. எவ்வளோ சோகத்தை தாங்கியிருந்தார் பரமேஸ்வர். ஆனால் எத்தனையோ பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கை இது. எத்தனையோ பேர் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்த்திருக்கிறார்கள். திருமணம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா தாம்பால தட்டு நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு அதில் ஒரு வெற்றிலை பாக்கு வைத்து அதில் குறைந்தபட்சம் 25,000 ரூபாயாவது வைத்து ஒரு வந்து பத்திரிகை வைக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்து சிவந்த கரங்கள் அது. அப்ப தன்னுடைய மகளுக்கு திருமணம் அப்படின்னு வரும்போது ஒருவர் கேட்க இன்னொருவர் கேட்க இன்னொருவர் நகைக்க, இதெல்லாம் அவர் கேட்டு
அது கூடி குறுகி என்ன பண்ணுவார் அவர்? நேரா உள்ள அவருடைய பூஜை அறை இருக்கிறது. பூஜை அறைக்கு வந்து குமுறி குமுறி அழுகிறார். அழற, நான் என்ன சுவாமி தவறு பண்ணேன், அவ்வளோ பெரிய பாவமா பண்ணிட்டேன், என்னென்னமோ பண்ணேன், ஏதேதோ பண்ணேன், எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன், இப்போ சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலை எனக்கு உருவாக்கி தந்துட்டீங்களே. எத்தனையோ சேவைகள் பண்ணேன், என்ன மறந்தேன், என் வீட்டை மறந்தேன், என் பிள்ளையை மறந்தேன், என் மனைவியை மறந்தேன், சமயத்தில் என்னோட தொழிலையும் மறந்தேன், நீங்களே கதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக எத்தனையோ சேவைகள் பண்ணேன். அவனுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு இதுதானா சுவாமி? இதுதானா நீங்கள் கொடுப்பது? அப்போ மற்றவர்கள் போல நானும் புத்திசாலித்தனமா நான் உண்டு, என்னுடைய தொழில் உண்டு, பணத்தை பெருக்கக்கூடிய தாரக மந்திரம் தான் என்னுடைய வாழ்வின் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாழ்க்கை நகர்த்திட்டு போயிருந்திருக்கலாமே. அப்ப நான் உங்களை நாடி, உங்களை தேடி, உங்களது பொற்பாத கமலங்களை வந்து சரணடைந்ததற்கு நீங்கள் கொடுக்கிற பரிசு இதுதானா குருவே அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் முன்னால் அழறார். இப்படி என்னங்க பண்ணுவாரு? அவ்வளவு நம்பிக்கையா இருந்தார் அவரு. கடைசியில தன்னுடைய மானத்திற்கும் தான் பெற்ற பிள்ளை மகளுக்கு திருமணமே கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது நடந்ததெல்லாம் காணல் நீராக இருக்கிறது நம்முடைய பரமேஸ்வர் அவர்களுக்கு. குருநாதர் கிட்ட அழறாரு. அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு அப்படி பார்க்குறாரு. அந்த பிருந்தாவன விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணுங்க, ஒன் வே டிராஃபிக்காக தாங்க அவர்கிட்ட நம்ம வந்து பக்தி அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா அதை நான் சொல்லுவேன். என்ன இருந்து என்ன நடக்கட்டுமே, என்ன வேணாலும் நடக்கட்டுமே, நம்ம என்ன பர்பசிவ் பக்தி, பர்பசிவ் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பண்ணக்கூடாது எப்பவுமே. இப்படி பேசினா இது கிடைக்கும், அப்படி சொன்னா இவங்க கிட்ட அது கிடைக்கும்னு சொல்லிட்டு நாம் எது எப்படி பண்ணாலும் குருராஜருடைய பக்தர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவரால் குறிப்பெடுக்கப்படுகிறது. அவருக்கு தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து குருராஜரின் பெயரை சொல்லி நீங்கள் ஒரு தகாத செயலில் ஈடுபட்டாலும், குருராஜரின் பெயரை சொல்லி பணம் எது வேணாலும், வாட் எவர் இட் இஸ், எது வேணாலும் தனித்துவமான முறையிலும் சரி, பொது முறையிலும் சரி, நீங்க ஏதாவது ஒரு சாக்கு போக்குகள், இது இதற்காகத்தான், அது அதற்காகத்தான் எப்படி நீங்க சொல்லி வச்சாலும், நீங்க எப்படி போட்டாலும் கணக்கை கூட்டி கழிச்சு பேலன்ஸ் தூக்கி அவர் வேற மாதிரி போட்டுருவாரு. பேலன்ஸ் ஷீட் போட்டுருவாரு உங்களுக்கு. ஸோ இதனால அப்ப என்னதான்னா, கொடுக்கறத நீங்க கொடுத்துருக்கீங்க குருராஜா, என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு, என்னுடைய உள்ளத்தில் உங்களை சுமந்து உங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய பாக்கியம். நீங்கள் எனக்கு கொடுப்பீர்கள், நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் அத்தனையும் உங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். கடமையில் ஒரு துளி கூட நான் வந்து பின்னடைவை சந்தித்தது கிடையாது. இந்த பர்ஃபெக்ஷனா என்னுடைய பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். எந்த பணியாக இருந்தாலும் சரி, ஒரு டேபிளை துடைப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வந்து பைத்தான்ல வந்து பெரிய வந்து பல பக்கங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் எழுதிருந்தாலும் சரி, நீங்க எந்த பணி அவ்வளவுதான், டியூட்டி அவ்வளவுதான். அந்த டியூட்டி எதுவாக இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த இடத்தில் நான் குறைய வச்சதில்லை. நான் உங்க பக்தன், சமர்ப்பணம் செய்து விடுகிறேன் உங்களது பாதத்தில் அப்படின்னீங்கன்னா நீங்க அது செஞ்சுட்டே வாங்கல, அப்படி செஞ்சுட்டே வாங்க. அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாக, சாட்சின்னு சொல்றாங்கல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் சாட்சி பாவமாக பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சாட்சி தான் நீங்கள், சிந்திப்பது நீங்கள் கிடையாது. நான் சிந்திக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள ஒருத்தன் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த சாட்சி தான் அவேர்னஸ். பாருங்க, அந்த அவேர்னஸ் தான் நீங்க. அந்த சாட்சியின் மிக நெருக்கத்தில் இருப்பதுதான் குருவுடைய பக்தி, குருவுடைய அருள் அப்படிங்கிறது. சாட்சி பாவம். நான் பண்றேங்க, நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கிறத உள்ள இருந்து வந்து பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஆள், அது யாருன்னு தெரியாது, அதுதான் சாட்சி. உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கு, டேய் இது சொல்லிட்டு இருக்க, இதை சொல்றேன், இப்படி சொல்றேன், இப்படி சொல்றேன், சொல்றது கரெக்டா, இது ஓகேவா, குருராஜர் ஓகேவா, அவர் கொடுக்கிறார், அவர் கொடுத்துட்டு இருக்காரு, அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்றாரு சொல்லிட்டு அவங்க உள்ள இருக்கிறவனுக்கு அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். மறுபடியும் அவ்வளவு ஃபாஸ்ட் பிஹைண்ட் த ஸ்கிரீன் அது உள்ள நடந்துட்டு இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே. இது எனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லாருக்குமே வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பார்க்கிறவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அந்த பார்க்கிறவரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு குருராஜர் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு இன்டெப்தான ஒரு இன்ட்ரோஸ்பெக்டிவ் ஜெர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் இன்ட்ரோஸ்பெக்டிவ் ஜெர்னிக்குள்ள போனீங்கன்னா தான் அந்த பார்ப்பவர் யார். அதில் குருராஜர் அப்படியே போயிட்டு உடனே போயிட்டு ஒரு ஹை வோல்டேஜ் மின்சாரத்தை பிடிச்ச மாதிரி அவர் வந்து அந்த அளவுக்கு வைபோட அவரை வந்து அவருடைய கிரேஸ் ஃபுல்லாக நம்மளால வாங்க முடியுங்க. அது பெரிய சபையில் பாருங்களேன், ரூட் மாதிரி வேற இடத்துக்கு போயிட்டு இருக்க. இப்போ நம்ம அங்கே போவேணாம், நம்ம பரமேஸ்வர்கிட்டே வர. பரமேஸ்வர் கவலைப்படுறார். கவலைப்பட்டுட்டு அடி பார்க்குறாரு. பார்த்துட்டே வந்தால் அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. கண்ணை துடைக்கிறார். தொடச்சிட்டு, சுவாமி
குருகிட்ட சொல்கிறாரு, குருவே எவ்வளோ கஷ்டப்பட்டோம், வயிற்றுக்கு சாப்பாடு கூட இல்லை, உங்களுக்கு விளக்கு ஏற்றணும், இந்த தீபம் ஒளிர்ந்தால் என்னுடைய வாழ்வின் இருள் விலகும்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசி சொல்லி உங்களது நாமத்தால் எனக்கு கொடுத்தார். என்றும் அந்த தீபம் எரியணும்னு சொல்லிட்டு எந்த குறையும் இல்லாமல் ஏதேதோ கூலி வேலைக்கு கூட சென்று அந்த நெய்யை வாங்கி வந்து உங்கள் தீபத்தை ஊற்றி நான் எரிய வைத்து தொடர்ந்து உங்களுக்கு சேவையாற்றின்னு வந்தேன். என் வாழ்க்கையை விட்டு போச்சு சாமி. உங்க மேல வச்சிருக்கிற பக்தியும் போச்சு, உங்களுக்கு செய்யணுன்ற எண்ணமும் போச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த இருட்டு அறையை வெளிச்சமாக்கிறதுக்கு இந்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் விளக்கு எடுத்து கீழே உடைக்கிறேன். கீழே உடைச்ச உடனே அந்த விளக்கு செதறுது. ஒரு சின்ன அறை அது. கீழே உடைக்கிறாரு. உடைச்ச உடனே அந்த விளக்கு, மண் விளக்கு இல்லையா, அப்படி வந்து செதறுது. பல 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 பலன்னு ஒரே அந்த அறையை பிரகாசிக்கிறது. கற்கள், வைரக்கற்கள், வைடூரியம், அந்த பிருந்தாவன அமைப்பு போன்ற அந்த தீப விளக்கிற்குள் முழுவதுமாக வைரக்கற்கள் அதில் நிரப்பப்பட்டிருக்கிறது. உள்ள ஒரு சின்ன அறை மாதிரி வச்சு உடைத்தவுடன் உடைந்து அந்த பிருந்தாவன விளக்கு அதுக்குள்ள இருந்த அந்த வைரக்கற்கள் சிதறுகிறது. அதை பார்த்த உடனே பரமேஸ்வருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவருக்கு. அதை பார்த்த உடனே விலை மதிக்க முடியாத அந்த வைரக்கற்கள், அது தெரியும், அவர் ஒரு வியாபாரி. அவர் அதை பார்த்து அப்படியே எடுத்து கையில் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு குருவை பார்க்குறாரு. பார்த்துட்டு முகத்தில் அடிச்சுட்டு அழறார். சாமி, நான் வந்து தவறுதலாக அவசரப்பட்டேன். உங்களுடைய அனுகிரகத்துடைய அளவு என்னன்னு அப்படின்னு தெரியாத ஒரு அற்பனாகி விட்டேன். நான் எவ்வளோ செல்வங்கள் வச்சு இப்படி இப்படியே நான் வாழ்ந்திருந்தா கூட உங்களுடைய அருள் காலத்தில் நிச்சயமா கிடைக்கும்ன்ற அந்த உண்மை உணர முடியாத ஒரு மாப்பாவி ஆகிவிட்டேன்னு சுவாமி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அழுகிறார். அப்புறம் என்ன, இந்த வைரக்கற்கள் இதெல்லாம் வந்த பிறகு பரமேஸ்வர் முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய வாழ்க்கை அவருக்கு அந்த காலத்தில் கிடைத்து விடுகிறது. குருவிற்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்நாள் முழுவதும் இன்னும் செய்ய தொடங்குகிறார். நீங்க அவருக்கு ஏதாவது ஒரு நாமத்தால் செய்யறோம், அவர் பெயரால் செய்யறோம் அப்படின்னு நீங்க அவருக்கு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் இன்னும் மேலும் மேலும் செய்ய உண்டான அந்த அத்தனை விதமான வளங்களையும் செல்வ வளங்களையும் அவர் நிச்சயமா கொடுப்பார். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.